ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவசாய நண்பன் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நீரோட்டம் பார்ப்பது தொழிலோ இல்லை பிஸ்னஸோ கிடையாதுங்க. எனக்கு பணம் பெருசு கிடையாது. எனக்கு வர்ற பணமே எனக்கு போதும். நான் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். அதில் வர்ற பணமே எனக்கு போதுமானது தான். இருந்தாலும் இதை ஏன் நான் பண்ணுறேன்னா, எந்த ஒரு விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது, நஷ்டத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே கொள்கையால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு வரோம். நிறைய பேர் வீடியோ முழுசாக பார்க்காம எனக்கு கால் பண்ணிக்கிறாங்க. எப்படி நீங்கள் நீரோட்டம் பார்ப்பீங்க என்னன்னு முழுசாக தெரியாமல் கால் பண்ணுறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் இந்த வீடியோ இவ்வளோ லாங்காக நம்ம போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எப்படி நீரோட்டம் பார்க்குறோன்றது உங்களுக்கு புரியணும். இந்த போர் எங்கே போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே தான் போடப்பட்டது. இவங்க ஆல்ரெடி எத்தனை போர் போட்டிருந்தாங்க, இவங்களுக்கு ஆல்ரெடி எவ்வளோ தண்ணி கிடச்சிருந்துச்சி, அந்த தண்ணியால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எத்தனை ஆண்டு காலமாக அந்த தண்ணீர் இல்லாமல் தவிச்சாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த மெத்தடில் நீரோட்டம் பார்த்தோம், எத்தனை அடி போட சொன்னோம், எவ்வளோ தண்ணி வந்துச்சுன்றதை கடைசி வரையும் உங்களுக்கு புரியும்படி இந்த வீடியோ நான் ஏற்படுத்தியிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். மீதி டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, கோபிநாத் சாருங்களா? ஆமாம், சொல்லுங்கள் சார். நம்ம வீட்டில் ஒரு பாயிண்ட் பார்க்கணும் சார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கம் ஒரு 12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கங்க. அப்படிங்களா? சொல்லுங்கள், எவ்வளோ நிலம் இருக்குது? ஒரு 12 ஏக்கர் இருக்குங்க. 12 ஏக்கருங்களா? ஆமாங்க. சரி சரி, அதில் ஒரு பாயிண்ட் பார்த்து சொல்லணுமுங்க. பார்த்துக்கலாம். நிறைய 2015லேருந்து போட்டு நிறைய போர் ஃபெயிலியர் ஆன வேதனையில் தான் சார் உங்களை பார்த்தேன் யூடியூப்ல. விவசாயிக்கு உதவுற மாதிரி நீங்க ரொம்ப நஷ்டப்படக்கூடாது, நிறைய போர் போட்டு ஃபெயிலியர் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா யாரும் பாயிண்ட் பாக்குறவங்களும் கரெக்டா இது பண்றது இல்ல, விவசாயி ஏகப்பட்ட காசு இது பண்றாங்கன்னு சொல்லி யூடியூப்ல அவங்க இது பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், சொல்லுங்கண்ணா. அதை பார்த்து தான் சார் எனக்கு அது பிடிச்சது. சரி, உங்களை கூப்பிட்டு பாயிண்ட் செஞ்சு கொடுக்குறீங்களான்னு நான் கூப்பிட்டு கேட்கலாம்னு சார் கூப்பிட்டு கேட்டேன். சரிண்ணா சரிண்ணா, எத்தனை போர் ஓட்டியிருக்கீங்கண்ணா காட்டில்? 14 போர் ஓட்டிருக்கிறேங்க. 2015. 14 போர் ஓட்டிட்டீங்க? ஆமாங்க. எதுலேயும் பெருசாக உங்களுக்கு தண்ணி வரல? தண்ணி வரலைங்க பெருசா. அவங்க ஜோசிகாரை வச்சு ஒரு 7-8 பாயிண்ட்டுங்க. அவங்க தண்ணி வருங்கிறாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க, காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் தண்ணி வர்றதில்லைங்க. கேட்டால் என்ன 100 அடி சேர்ந்து ஓட்டணும், 150 அடி சேர்ந்து ஓட்டணும், தண்ணி வரும். இல்லைன்னா மாறிடுச்சு, கொஞ்சம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி, இப்படியே பார்த்துட்டு அப்புறம் 2018ல் கொஞ்சம் கிணத்துக்கு தண்ணி வந்தது. அப்புறம் ஓட்டிட்டோங்க. 2018ல் மறுபடியும் ஒரு ட்ரை வந்துருச்சுங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஜோசிகாரெல்லாம் சொல்றது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மேட்ரு வச்சு பார்க்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டனுங்க. யூடியூப்ல எல்லாம் போட்டுருந்தாங்க. சரின்ட்டு அவங்க ஒரு கும்பகோணத்துக்காரரு, திண்டுக்கல், திருப்பூர்காரு எல்லாம் வாட்டர் போட்டுக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து தெரிஞ்சவங்கள வந்து பார்த்தேங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்களா அந்த மிஷினரிஸ் வச்சு? ஆமாம், மிஷினரிஸ் வச்சு பார்த்தா 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறாங்க. இது சைனா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஈஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஜப்பான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது கரெக்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி அடித்து ஒவ்வொரு எட்டு கொடுத்து எவ்வளோ டெப்த்து போகுதுன்னு காட்டினாங்க. அந்த மிஷினரிஸ் மேப்பை காட்டினா அதில் ப்ளூ கலர் வர்றதுதான் தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இது உண்மையாகத்தே இருக்கும், கரெக்டாக சொல்கிறாங்க, மிஷினரிஸ் கரெக்டாக இருக்கும், ஜோசிகார் தான் நம்மளை இந்த பண்ணிட்டாங்க, இதையாவது நம்மளாம் சயின்டிஃபிக் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம்ங்க. அது 1100 அடி ஓட்ட சொல்லி ஒரு தடவை 1300 ஓட்ட சொல்லிங்க. 2 ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு மெகர்கார் வந்து 4 போர் சொன்னாருங்க. 4 பாயிண்ட் இருக்குன்ட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓட சொல்லிட்டு போய் 4மே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஒரே நாளில் 2,70,000 எண்ணி கொடுத்துருங்க. அப்பவே என் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு பாருங்க. இப்படி எல்லாம் ஏமாத்துனாங்க. எப்படித்தான் நாங்க விவசாயம் பண்றதுங்க? மரம் எல்லாம், தோட்டம் எல்லாம் வெள்ளம் வைக்காம அப்படியே காஞ்சிட்டு கிடக்குது. பக்கத்துல போர் போடுறாங்க, அவளுக்கு தண்ணி வருது. உடனே அவங்க சொல்லி சரி, அவங்க சொன்னா அவங்க ஜோசியார் யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து போட்டா அது ஃபெயிலியர் ஆயிருங்க. அந்த வீடியோவிலே நான் உங்களை பத்தி நிறைய எப்படி இவர் பாக்குறாரு என்னன்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தேங்க. நிறைய பேர்த்து பார்த்தேன், உங்களுக்கு பார்த்தேங்க. அதில் வந்து நீங்கள் இப்படி பேசுறதுனால சரி இவர் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாராட்டுக்குன்ட்டு தான் சார் உங்களை கால் பண்ணேன். அப்படிங்களா? சரி சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு தான் சரி பார்க்கலாம். நீங்கள் கால் பண்ணால் நீங்கள் வருவீங்களா, நேரடியாக வந்து பார்த்து சொன்னால் பரவாயில்லைங்கன்னு தான் சார் உங்களை கால் பண்ணேன். நம்ம நேரடியாக நம்ம வந்து தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கெங்கே வருமோ அவங்கவுங்க டைம் கொடுத்து நம்ம நேரடியாக வந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரடியாக பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு புது மெத்தட் ஒன்று நானே ஓனாக கண்டுபிடிச்சேன்.
சரிங்க. புது மெத்தட் வச்சு நிறைய இடத்துல நம்ம நேரடியா போயிட்டு அதே இடத்துல நம்ம இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணி 2 ஃபாலோ பண்ணி அப்படியே போட்டுட்டு வந்தோம். எல்லாமே சக்சஸ் ஆயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இந்த புது வீடியோல போட்டிருந்தது பார்த்தேங்க. நீங்க அந்த யாரு ஃபீல்டுக்காரரோ அவங்க பேசுனதை நான் கேட்டேனுங்க வீடியோவில். அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சரி நீங்க அப்போ விவசாயியே பேசும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சுங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம அதனால எந்த தான் நிலத்துக்குமே சரி இப்ப நம்ம சரி எந்த அப்புறம் நிலத்துக்குமே நம்ம சொல்லுங்க. நேரடியா போகிறதில்ல. அது ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் நிலத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சரிங்க. டைம் ஒரு 3 ஆர் 4 டேஸ் டைம் எடுத்து செக் பண்ணி கிளியரா நம்ம அக்யூரேட்டா பாயிண்ட் எங்க இருக்குதோ கொடுத்துட்றோம். அப்படி தண்ணி இல்ல அவங்க நிலத்துல தண்ணி இல்லைனாலையும் அவங்களுக்கு பாயிண்ட் நம்ம கொடுக்கறதில்ல. அதே இல்லைன்னு சமயம் சொல்லிடுறீங்களா? ஆமா அதே சமயம் சரிங்க. எத்தனை அடியில வரும், நீங்க எவ்வளவு போடணும், எவ்வளவு உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பை சான்ஸ் உங்க நிலத்துல 1 இன்ச் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம் இங்க 1 இன்ச் வர்றது தான் வாய்ப்பு இருக்கு. இல்ல 2 இன்ச் வர்றது சரிங்க. வாய்ப்பு இருந்தா 2 இன்ச் வரும். எல்லாமே உங்களுக்கு கிளியரா ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுவோம். நீங்க போட ஆமாங்க. இருந்தா ஆ இருக்குன்னு சொல்லுங்க. ஆ இல்லைன்னா பரவாயில்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆ அதனாலதான் உங்ககிட்ட நாங்க ரொம்ப எங்க கஷ்டம், விவசாயியோட கஷ்டம் நீங்க தெரிஞ்சதுனாலதான் நான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் கேட்கறேன். அதேதான். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 600 அடி பிட்ச் பண்ணிட்டோம். 600 அடி தான் நீங்க போர் போடணும்னு பிட்ச் பண்ணிட்டோம்னா அந்த சரிங்க. 600க்குள்ளேயே உங்களுக்கு கம்பல்சரி தண்ணி வந்துடும். நம்ம போடும்போது இன்னும் ஒரு 50 அடி போடுங்க, 100 அடி போடுங்க, 150 அடி போட்டு பாருங்க. அந்த பேச்சு நம்ம கிட்ட நம்ம பண்ணவே மாட்டோம். ஃபர்ஸ்டே நம்ம அதை நம்பிட்டாங்க, நாங்க ஏமாந்துட்டோங்களே. ஆ ஆ ஆ அதுதான். நம்ம ஃபர்ஸ்டே உங்களுக்கு டெப்த் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி ஃபைனல் டெப்த் கொடுத்துருவோம். 600 அடிக்கு உள்ள உங்களுக்கு தண்ணி வந்துடும். அதுக்கு மேல நீங்க போட தேவையில்ல அப்படின்றதே நம்ம உறுதியாவே உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம போடும்போது அது இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்க நம்ம போடும்போது எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டோம். அண்ட் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்த பின்னாடி வண்டி வந்தப்ப வந்து லாஸ்ட் வரையும் உங்க கூடவே இருந்து சஜஷன் பண்ணி எத்தனை அடி போடணும், எவ்வளவு டெப்த் இருக்குது, இன்னும் தண்ணி இருக்கான்றதெல்லாம் நாங்க ஃபர்தரா உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அது நைட் டைம்ல இருந்தாலும் சரி, பகல் டைமா இருந்தாலும் சரி. நீங்க கூப்பிட்டா எந்த நேரம் கூப்பிட்டாலும் கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லிடுவீங்க. ஆமா, உங்களுக்கு தண்ணி எடுத்துறதோட வரையும் என்னோட பொறுப்பு தான். உங்க நிலத்துல நீரோட்டம் பார்த்து சேனலை பார்த்துட்டாங்க எனக்கு ரொம்ப, அதாவது இவர் கரெக்டா இருப்பாரு. மற்ற யாருமே பார்த்துட்டா இந்த மாதிரி போர் போட்டா 2வது கூப்பிட்டா ஒரு தடவை கூப்பிட்டு எடுப்பாங்க, 2வது 100 அடி ஓட்டுங்க பார்க்கலான்ட்டு அப்புறம் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க, எடுக்கிறது இல்லை. இல்ல நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னா கிளியரா உங்களுக்கு கூடவே இருந்து கைட் பண்ணி எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் லாஸ்ட் வரையும் உங்களுக்கு கைட் பண்ணி நம்ம பண்ணிட்டு வருவோம். மேக்ஸிமம் 1300 அடி வரையும் கூட ஓட்டி பார்த்துட்டீங்க. ஆமாங்க, ஓட்டி பார்த்தாச்சுங்க. சயின்டிபிக் மெத்தடாவும் ஓட்டியிருக்கீங்க, ஜோசிகார் வச்சு பார்த்தும் ஓட்டியிருக்கீங்க. நிறைய ஜோசிகாருங்க தேங்காய் வச்சு பாக்குறாங்க, எலுமிச்சம்பழமுங்க நட்டை வச்சு பாக்குறாங்க, செஞ்சலம் வச்சு பாக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. ஒரு பக்கத்து காட்டுல தண்ணி வந்தா உடனே அவர் சொன்னா கரெக்டா இருக்குன்னு கூட்டி வந்து அவரை பாக்குறதுங்க. அது ஃபெயிலியர் ஆயிருதுங்க. மறுபடியும் வேற ஏதாவது தண்ணி வர பக்கத்துல ஏதாவது போட்டாங்கன்னா வேற ஜோசியார் வேற ஊருக்காரா இருந்து அவரை போய் கூட்டிட்டு வர்றதுங்க. இப்படி போட்டு 14 போர் ஃபெயிலியருங்க. ஒரு இஞ்சி அரைஞ்சி வருங்க. அப்புறம் விட்டுட்டு பேசாம அப்புறம் மழை காலம் வந்தா தண்ணி கிணத்துல இருந்தா ஓட்டிட்டு இருந்தவங்க இப்போ மறுபடியும் கை வந்ததுனாலதான் யூடியூப்ல பார்த்து உங்களை கூப்பிட்டோங்க. சரி சார், நீங்க பாக்குறதுக்கு டீட்டெயில் அனுப்பணுங்களா? ஆமா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் என்னென்ன டீட்டெயில்ன்ட்டு. எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 ஆர் 4 டேஸ் டைம் எடுத்து உங்களுக்கு பாயிண்ட் நான் கிளியரா வச்சு தரேன். அதுக்கப்புறம் நீங்க ட்ரில் பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். விடுங்க, லாஸ்ட் ஓட்டி தர வரை நான் கூட இருந்து உங்களுக்கு பண்ணி தரேன். எனக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சு விடுங்க. நாங்க ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க. கண்டிப்பா உங்க விவசாயி மாதிரி நினைச்சு நீங்க செஞ்சு கொடுக்கணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஊருனா திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கம் ஒரு 12 கிலோமீட்டருங்களா? சரி சரி சரி, ஓகே ஓகே சார். நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க சென்ட் பண்ண பின்னாடி நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம போட்டிக்கலாம், பண்ணிக்கலாம். விடுங்க. ஓகேங்க. சரிங்க சரிங்க, ஓகே ஓகே. நன்றிங்க. ஹலோ 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 அண்ணா, அதுதான் அந்த மரத்தை எடுக்கணும்ண்ணா. நீங்க மாமரத்தை எடுத்த பின்னாடி தான் அதுக்கு அடியிலே பாயிண்ட் வரும்ண்ணா. மாமரத்துக்கு அடியில தான் கரெக்டா வருதுங்களா? ஆமா, சென்டர் பாயிண்ட் அங்கதான் வருது. இவ்வளவு நேரம் அதே தான் செக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாமரத்துக்கு அடியிலே வரணும். அது எடுத்த பின்னாடி உங்களுக்கு சென்டர் பண்ணி தரேன், அந்த இடத்த வச்சு ஓட்டிக்கலாம். சென்டர் பண்ண எப்படிங்க? நான் வளர்த்தி 10-15 வருஷமா வளர்த்துன மரத்தை எடுத்து சொல்றீங்க. நான் மரத்தை வேற வழி இல்லையா, நான் மத்திய பகுதி அங்கதான் நம்மளுக்கு வந்து ஜென்ஸுனா அது நம்ம எனக்கும் ஜோசியார் இவங்கெல்லாம் வந்தா மெகர்காரரு 2 அடி வேணாலும் தள்ளி வச்சுக்கலாங்கிறாங்க. நீங்க இல்ல அந்த மாதிரி வைக்க கூடாதுண்ணா. 2 அடி தள்ளி வச்சா பாயிண்ட் மாறி போயிருங்களே. யார் சொன்னது உங்களுக்கு அந்த மாதிரி?
ஜோசிகார் சொல்றாங்க மெகர்கார் வந்தா 1 அடி 2 அடி தள்ளி வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு வராது, ஒரே லைன் தான் சொல்லி வைக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க நான் அந்த மரத்துக்கடியில மாதிரி இவ்வளவு கரெக்டா ஒரு இன்ச்சிங் கூட விடாம தள்ளி மரத்துக்கடியிலேயே சொல்றீங்க. இல்லண்ணா அப்படி இல்லைண்ணா. மரத்துக்கு அடியிலே தான் வருதுண்ணா. ஏன்னா தள்ளி வச்சா நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு நம்ம கிடைக்காத வாய்ப்பு வந்துரும்ண்ணா. தள்ளி நம்ம கரெக்டான இடத்துல 100% போடணும். ஆமா 100% வர மாதிரி இருந்தா நான் எடுத்துருணுங்க. ஏன்னா நான் 14 போர் போட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறேனுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்கன்னா நான் மரத்தை எடுத்துருணுங்க. அண்ணா நீங்க மரத்தை எடுத்துடணுங்க. கண்டிப்பா எடுத்துருங்கண்ணா. உங்களுக்கு தண்ணி எடுத்து தர்றது என்னோட பொறுப்பு. நீங்க மரத்தை மட்டும் எடுத்துட்டு சொல்லுங்க, நான் கரெக்டா உங்களுக்கு சென்டர் பண்ணி கொடுக்குறேன். நீங்க அங்க போடுங்க, தண்ணி வந்துடும். ஓகேங்களா? சரிங்க, உங்களுக்கு சென்டர் பண்ணி 15 கொடுக்குறேன். போரை உங்களை நம்பி நான் மரத்தை எடுத்துருணுங்க. 15 போரை நம்பி எடுக்கிறேன். இல்லைன்னா நான் லேண்டவே வித்தலாம் இருக்கிறேனுங்க, அவ்வளவு வேதனையில் இருக்கிறேன். ஆ இல்லைண்ணா தண்ணி இருக்கு. இப்போ நம்ம உங்க நிலத்துல நம்ம சர்வே பண்ணி பார்த்தோம். தண்ணி இல்லைன்னா சரிங்க. நானும் இல்லைன்ற வார்த்தை தான் சொல்லியிருப்பேன், வேற வழி இல்லை. சரி. அதனால தண்ணி இருக்குங்க. இங்க 100% என்னால தண்ணி உங்களுக்கு எடுத்து தர முடியும். நீங்க அந்த மரத்தை மட்டும் எடுத்துருங்க, நான் உங்களுக்கு சென்டர் பண்ணி சரிங்க. கொடுக்குறேன். சரிங்க, மரத்தை எடுத்துறேங்க. எடுத்துருங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு டெப்த்துனா இது ஆழம் வந்து நீங்க 850 அடி போட்டாகணும்ண்ணா. 850 அடி போடணுங்களா? எத்தனை அடிக்கு மட்டம் வருங்க? உங்களுக்கு மேல் மட்டம் வந்து ஒரு மட்டம் இருக்குன்னா அது லேசா ஒரு அரை புகை அடங்கலாம். அரை புகை அடங்கி ஓடும். ஒரு 300 அடியில வருது. அதுக்கு பின்னாடி சரிங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 டு 850னா 850 ஓட்டி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஓட்ட வேண்டாம். ஃபைனல் வந்து பண்ணிக்கலாமுங்க. 1000 அடி 1200 அடி ஓட்டியே தண்ணி விளைங்க. நீங்க 800 அடி 700 அடியில் தண்ணி வருங்கிறீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்குதுங்க. இல்ல 800 அடி வந்துடும். நம்ம போர் போட வேண்டியது 850 தான் நம்ம போட போறோம். அதுக்கு மேல நம்ம போட தேவையில்ல. அதுக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணி வந்துடும். 800 டு 850ல நம்மளுக்கு தண்ணி ஈல்டு கரெக்டா உங்களுக்கு ஷோவாது. கண்டிப்பா உங்களுக்கு சரி. ஓப்பன் ஆகி வந்துடும். நான் உங்களை நம்பித்தான் போறேனுங்க. ரொம்ப வேதனையில சங்கடப்பட்டுக்காதீங்க. உங்களை நம்பித்தான் நான் போறேனுங்க. ஆனா திருப்பி என்ன திருப்பி கேட்கறாங்க, சங்கடப்படாதீங்க. இல்ல விவசாயியா இருந்தா நான் அந்த வேதனையில தான் நாங்க உங்களை கேட்கறோம். இல்ல புரியுது. 14 போர்னா ரொம்ப அதிகம் தான். உங்க காட்டுக்கு 14 போர்ன்றது ரொம்ப அதிகம் தான். நீங்க நிறைய இதுக்கு முன்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் அதை எதுவும் சொல்ல வரல. நான் உங்களுக்கு சரி. பெஸ்ட்டா உங்களுக்கு தண்ணி எடுத்து தரேன். என்னால முடியும். நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? நீங்க அந்த மரத்தை எடுத்துட்டு சொல்லுங்க, நான் சென்டர் பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க, மரத்தை எடுத்துட்டு நான் சொல்றேன். ஓகேண்ணா. ஓகே. ஓகே. ஹலோ அண்ணா சொல்லுங்க. மரத்தை எடுத்துட்டோமுங்க. அது கரெக்டா சென்டர் பாயிண்ட் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா வண்டி வர சொல்லிடலாமுங்க. எடுத்துட்டீங்களா அந்த மரம் ஃபுல்லா? எடுத்துட்டேன், சுத்தமா எடுத்துட்டு வேற எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு மட்டம் பண்ணிட்டீங்களா? சரிண்ணா. அதான் இப்போ நான் சென்டர் வச்சிடுறேன். நீங்க வண்டி கூப்பிட்டு ஓட்டிக்கோங்க. வண்டி வரும்போது கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஓகேங்களா? போன் பண்ணுங்க. நீங்க வண்டி ஏன்னா நாங்க வண்டி வண்டி phone பண்ணுங்க. இல்ல வண்டி நீங்க நிலத்துக்கு வந்தப்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஓகே. வண்டி வந்தப்ப எனக்கு கால் பண்ணி இந்த இப்போ சென்டர் பண்ணி தந்துடுறேன். நீங்க வண்டிக்கு பேசிடுங்க அதுக்கப்புறம். ஹலோ கோபிநாத்தன். சொல்லுங்கண்ணா. அண்ணா வண்டி காலையிலே வரம்ட்டு வரலீங்க. இப்போதான் வண்டி மணி 2 மணிக்கு தான் வண்டி வண்டி வந்துடுச்சுங்களா காட்டுக்கு? வண்டி வந்துச்சுங்க. சரிண்ணா. நம்ம வச்சு பாயிண்ட்ல கரெக்டாக வச்சு மட்டம் பார்த்து ஃபிட் பண்ணுங்க. சரிங்க. அந்த குச்சி எடுக்காதீங்க. நம்ம வச்சு குச்சி எடுக்காதீங்க. அது மட்டும் அவங்க ரசமட்டம் பார்த்து ஃபிட் பண்ண பின்னாடி அந்த நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த குச்சி எடுத்துட்டு பூஜை பண்ணிக்கோங்க. இருக்கு. சரிங்க. பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக எனக்கு அப்படியே கான்டாக்ட் பண்ணிட்டே இருங்க. என்னென்ன பாறை வருது, என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றதே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்கண்ணா. ஓகே.
ஒரு 280 ஒரு சின்ன பழுப்பு மட்டை மாதிரி வந்துச்சுங்க. பழுப்பு அப்படியே மட்டை மாதிரி. ஆ மட்டை மாறிச்சிங்களா? மட்டை மாறிச்சுங்க. மதியம் ஒரு 2 அடி போய் மதியம் அதில் ஈரம் இருந்துச்சுங்க. ஆனால் தண்ணி வரல. மதியம் புகையா போயிடுச்சு. திரும்ப அப்படி ஓகே ஓகே. கொஞ்சம் ஈரம் வந்துட்டு அப்படியே திரும்ப போக ஸ்டார்ட் ஆச்சுங்களா? ஆமாங்க ஆமாம். சரிண்ணா போட்டுண்ணே. இது இப்போ மேல் மட்டம் வந்து இப்போ வறட்சியாக இருக்குண்ணே, ட்ரையாக இருக்குது. மழைப்பொழிவில் உங்களுக்கு அந்த மட்டமெல்லாம் தண்ணி சேர்ந்து வந்துடுங்க. நம்மளுக்கு இப்போ கீழக்கரத்தில் தான் சோர்ஸ் இருக்குது. கீழக்கரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் போயிட்டு கரெக்டாக. நம்ம எதிர்பார்த்தது தான் இருக்குங்கண்ணா. மேல் மட்டும் ஓரளவுக்கு புகை அடங்குன்னு எதிர்பார்த்தா, ஆனால் புகை முழுசாக அடங்கு காணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபர்தராக ட்ரில் பண்ணுங்கள். எதுனா திரும்ப பாறை மட்டம் மாறிச்சுன்னா எனக்கு ஒரு கால் மட்டை மாறிச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்க. சரிண்ணா ஓகே. சரி. ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. 780 அடி போயிடுச்சுங்க. 780 போச்சுங்களா? சரிண்ணா. கல் எதுவும் மாறுதுங்களா? கல் வெள்ளை கல் கருப்பு கல் வருதுங்க. இடையில ஒரு ராடியே 2 தடவை அந்த உப்பு கல் மாதிரி 2 கல் வரும். அப்புறம் அப்படியே மாதிரி கருப்பு கல் மாறி. சரிண்ணா. நம்ம 880னா டார்கெட்டு. ஓட்டுங்க, தண்ணி வந்துடுங்க. இன்னும் ஒரு தண்ணி ஒரு சொட்டு கூட வரல. 3-4 காடு ஓட்ட முடிஞ்சிருக்கு. அதே போயா வருது. என்ன பண்ணணும்னு தெரியல. கடனை வாங்கி லாஸ் பண்ணிட்டு இதே அப்படியே போச்சுன்னா என்ன செய்யுதுன்னு தெரியல. அது நம்பிக்கையே போச்சு. நான் வந்துடுறேன். கெட்ட வந்துட்டீங்கண்ணா, தண்ணி கெட்ட வந்துட்டீங்கண்ணா. இப்போ எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க, நம்பிக்கையா ஓட்டுங்க. நான் செஞ்சேன். ஆனால் தண்ணி வரும்ண்ணா. தண்ணி மாறி மாறி வருது. உங்களுக்கு மேல் மட்டுமெல்லாம் நம்மளுக்கு ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம கீழே அந்த மட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் எக்காரணம் கொண்டு நிறுத்தாதீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக தண்ணி எடுத்து தரேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓட்டுங்க. நீங்கள் சொல்ல தைரியம் தான் நான் ஓட்டுறேன். இன்னொரு 3 ராடு இல்லை, அதிகபட்சம் ஒரு 4 ராடு ஓட்டினீங்கன்னா 860 ஆச்சு. 4 ராடு ஓட்டினீங்கன்னா 860 ஆச்சு. ஓகேண்ணா, கண்டிப்பாக வந்துடும்ண்ணா. நீங்கள் என்னை நம்பி ஒரு 4 ராடு ஓட்டுங்க. 4 ராடுக்குள்ளே தண்ணி எடுத்துறது என்னோட பொறுப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த பயம் நகர்க்காரு ஏதும் சொல்லுவேன். நான் பாடின கூப்பிட்றேன். நீங்கள் அட்டன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே கண்டிப்பாக. சரி ஓகே. ஹலோ கோபிநாத். அண்ணா சொல்லுங்கண்ணா. 820 அடி போய் கரெக்டாக 820 அடி போகும்போது வெங்கையா அப்படியே போல்டர்ஸ் வெங்கையா விழுந்துச்சுங்க. விழுந்து நான் உட்காந்துருந்தேங்க. தூரத்தில் எந்திரிச்சு ஓடி போய் ஆர்வத்தில் பார்க்குறேன். தண்ணியே வந்துருச்சுங்க வெளியே. வந்துருச்சுங்களா? அந்த தண்ணி நல்லா ஃபுல் ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி ஃபர்ஸ்ட்ல வந்ததுக்கு அவர் கேமரா மேலே தூக்கிட்டாங்க. கேமரா மேலே தூக்காடி ஏன் தூக்குறீங்கன்னு அண்ணா போல்டர்ஸ்னா ஒன்றுமே பண்ண முடியல. இருங்கண்ணா போட்டுன்னு சொன்னாங்க. ஒரு 2 நிமிஷத்துல மட்டும் கேமரா அமுத்தும் போது ஃபுல்லாக தண்ணி ஒட்டுன்னு ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு தண்ணி வந்துருச்சு. ஓட்டுறதுக்காக எனக்கு இருந்த சந்தோஷம். நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கணும்னு அந்த ஆப்ரேட்டருக்கு சொல்லுங்க, ஓட்ட சொல்லுங்க. ஒரு ராடு போடுறோம்னு சொல்லி ஓட்டினாங்க. 3 இன்ச்சு தண்ணி ஒட்டுன்னு ஓட்டுதுங்க. 3 இன்ச்சு தண்ணி வருங்களா? அதான். ஆமாம், 3 இன்ச்சு சுத்தமாக இருக்குங்க. அடிக்கிறது தண்ணி மேலே அவ்வளோ தூரத்துக்கு அடிக்குதுங்க. அப்புறம் தான் நான் தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றிக்குங்க. இல்லைண்ணா, தண்ணி வந்துடும். தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. தெய்வத்தினாலே அது கண்டுபிடிக்க முடியாதுங்க. எவ்வளவு தூரம் நம்பாம பேசணும்னா இப்பதாங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வந்து. இல்ல கண்டிப்பா நான் தண்ணி பேசுறதுமே ஒண்ணுமே இந்த நேரத்துல புரியலைங்க. புரியாம இல்ல வாய். ஏன்னா அத்தனை போக பார்த்து நான் வெக்ஸானு என் காட்டுக்குள்ளேயே இவ்வளவு தண்ணி நான் பார்த்துக்கிட்டேன். சரிண்ணா. வண்டி மட்டும் அந்த வந்துச்சுங்கன்னா அதுலேயும் நிறுத்தாதீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட பொறுமையாக ஏற விட்டு அதை ஓட்ட சொல்லுங்க. இன்னொரு 1 ராடு கூட ஓட்ட சொல்லுங்க. ஏன்னா மட்டத்தில் நிறுத்தக்கூடாதுங்க. சரி, 1 ராடு போட்டாங்க. இன்னொரு ராடு போட சொல்லியிருக்கிறேங்க. இன்னொரு ராடு அவங்களுக்கு ஏதாச்சும் பேசி அவங்க இன்னொரு ராடு நான் பார்த்துக்கிறேங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டர் சொல்லி போட சொல்லியிருக்கிறேங்க. சரின்னு சொல்லி போடுறேன். ஓகே. போடும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இன்க்ரீஸ் ஆகும். அது லென்த்துக்கு தான் அந்த பாறை இருக்குது. இல்லைங்க, கீழே போட்டாங்க. மறுபடியும் ராடு ஃபிட் பண்ணும்போது கீழே போடும்போது தண்ணி ஃபுல்லாக அடிச்சிருங்க. கேமரா அடிச்சா தண்ணி லோட் ஆகிருங்க. தண்ணி கேமரா ட்ரில் ஆகும். 7 நிமிஷத்துல போகிற ராடு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆகும்னு ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு டிசி 1200 ஆர்பிஎம் அடிக்கிறது 1660 ஆர்பிஎம் அடிக்குதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. கரெக்ட் பண்ணி கீழே. சரிண்ணா. இவ்வளோ நேரம் போட்டு நீங்கள் சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு வேதனை இருக்குங்க.
இது ஆமா என்ன ஆமா. தெய்வ செயல் மாதிரி நீங்க ஏதோ தெய்வம் தான் உங்களை அனுப்பி விட்ட மாதிரி நினைச்சேன். ஆ ஆ. அது இவ்வளவு நேரம் போன் போட்டு போட்டு தண்ணி வரல தண்ணி வரல ஒரு மனசே உடைஞ்சிட்டீங்க நீங்க. மனசு உடைஞ்சுதான் நீங்க பேசுனீங்க. சரி, நீங்களும் ஒரு விவசாயம் இருந்து நினைச்சு பாருங்க ஆ எவ்வளவு வேதனை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது 15வது போர் நம்ம காட்டலண்ணா. ஆமா, ஆ 15வது போருங்க. அதுதான். நீங்க கண்டிப்பா நம்ம தண்ணி இருக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு நான் ஊக்கம் கொடுத்து போடுங்கண்ணா தண்ணி வந்துடும் விட்டுறாதீங்க அப்படின்னு எப்படி நம்ம சொன்னோம். பாக்குறீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு முதல் பயமா இருந்துச்சுங்க. ஆனா நீங்க அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்கன்னு எனக்கு இவ்வளவு நம்பிக்கை இப்பதான் வருதுங்க. இன்ச்சு பை இன்ச்சா ஏன் நிறுத்துனீங்க அப்படிங்கிறது இப்பதாங்க தெரியும். அதேதான் அதேதான் அதேதான். சரிண்ணா சரிண்ணா. நீங்க வண்டி அனுப்பிடுங்கண்ணா. வண்டி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அனுப்பிட்டு ராடு எண்ணிட்டு சரிங்க. வண்டி அனுப்பிடுங்க. நம்ம காலையில பேசலாம். நீங்க வண்டி அனுப்பிட்டு நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா. பேசிக்கலாம் காலைல. சரி சரிங்க சரி, சரி. ரொம்ப நன்றிங்க. காலையில் சரிண்ணா சரிண்ணா. நன்றிண்ணா. ஓகே. ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. அந்த வண்டி தாட்டி விட்டுனுங்க. அனுப்பிவிட்டீங்களா? ஆமாங்க, 860 மேல ஓட்டம் போய் வந்துட்டாங்க. 860 போட்டிங்களா? ஆமாங்க, அதுக்கு மேல ப்ரெஷர் அதிகம் போய் தண்ணி ராடு கீழே இறங்க 20 நிமிஷம் ஆகுது. ஒரு ராடு கீழே போடுறது 7 நிமிஷத்துல போடுறேன். ஆ ஆ ஆ. அதுக்கு மேலே ஓட்டலைங்களா? ஆமாங்க, அது அவருக்கு சம்திங் பண்ணி எல்லாம் பண்ணித்தாங்க ஓட்ட முடியும். சரிண்ணா சரிண்ணா ஓடுங்க. அப்போ எதனா திரும்பவும் கம்மியாச்சுங்கன்னா நம்ம ரீபோர் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபியூச்சரில். பண்ணிக்கலாமுங்க. எனக்கு உங்க மேல அந்த ஆடியோ நிறைய போட்டிருந்தீங்களா வாட்ஸ்அப்ல? ஆமாம் ஆமாம். யூடியூப்ல யூடியூப்லிங்க. ஆமாம். அதை பார்த்துட்டாங்க எனக்கு சரி எல்லாம் எப்படி எப்படியோ பண்றாங்க. தண்ணி வரல ஒண்ணும் இல்லை, இவர் விவசாயிகளுக்கு ஒரு நண்பன்னு போட்டீங்க ஒரு இதுல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை பார்த்து தான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்ததாங்க. ஒரு பாயிண்ட் கூட வச்சுட்டு அதை ஓட்டலாமா ஜோசியார வச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு. வேண்டாம், இவரு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு இவர் மேல. நிறைய பேட்டி கொடுத்துருந்தாங்க யூடியூப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது விவசாய நண்பன் மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் தாங்க உங்களை நான் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணேங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. கான்டாக்ட் பண்ணி அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு 4 நாள் கரமிச்சு சொல்லுன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாண்ணா. 4 நாள் நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லுவோம். ஆமாங்க. அப்புறம் அதுக்கு இடையில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ பண்றீங்கன்னு கேட்டாங்க. தண்ணிக்கு ஏப்பா இவ்வளவு செலவு வந்து தேவையில்லாம நகரை பார்த்து ஜோசிகாரை பார்த்து ஒன்றும் இல்லை, இது நிலத்துக்கே வராம பார்த்து இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா, நீ இவ்வளவு படிச்சீங்க முட்டாள்தனமா பண்றேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசினாங்க. நிலத்துக்கு வராம இது பண்றது எப்படி நம்புறீங்கன்ற மாதிரி. நேரடியா மிஷினரிஸ் சயின்டிபிக்கலா வந்து பாக்குறவங்களே சக்சஸ் ஆகல. ஒரு நேரடியா நிலத்துக்கு வராம அங்க இருந்து பார்த்து சொல்றாரு, செல்ல பாக்குறாரு அப்படி இப்படின்னு. இதை போய் நம்புறியாப்பான்னு ஒரு மாதிரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு கிண்டல் பண்ண மாதிரி பேசினாங்க. சரி சரி. அப்புறம் எனக்கு நீங்க அந்த மரத்தை வெட்டிட்டு இன்ச்சு பை இன்ச்சா நகர்த்த சொன்னீங்க இல்லைங்க? ஆமா ஆமா. நான் ஃபுல்லா நம்ம சென்டர் செக் பண்ணிட்டே வந்தோம். ஆமாங்க, சென்டர் எனக்கு மரத்தை எடுக்கவே இஷ்டம் இல்லைங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நம்பிக்கை வந்ததுனால இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு தடவையா எடுத்து அனுப்பி நீங்க இன்ச்சு பை இன்ச்சா நகர்த்துறதுனால எனக்கு சரி ஜோசிகாரு மெகர்காரரு அந்த எட்டடிச்சு விட்டு போட்டுருந்தாம டக்குனு ஒரு சொல்லி போட்டு போயிடறாங்க குச்சி அடிச்சு. ஆனா நீங்க இன்ச்சு பை இன்ச்சா நகர்த்த சொன்னீங்க பாருங்க 10 தடவை. ஆமாண்ணா சென்டர் தான் நம்மளுக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே அதுல தாங்க. ஆமா ஆமாண்ணா. ஜென்சன் தான் ரொம்ப முக்கியம். செய்ய மாட்டாங்க. அப்பதான் உங்களை நினைச்சேன் சம்திங் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இவர் ஏதோ சயின்டிபிக்கா ஏதோ பண்றாரு, காட்டுக்காக பண்றவரா இருந்தா பொய் சொல்றவரா இருந்தா இந்த இன்ச்சு பை இன்ச்சா நகர்த்த மாட்டாங்க அவங்கெல்லாம். ஆமா 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 ஆமா. அதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு முக்கியம் வந்து ஜென்சன். எங்க நம்மளுக்கு ஜென்சன் ஆகுதோ அது சின்ன சின்னதா நம்ம இன்ச் பை இன்ச்சா பார்த்து சென்டர் கரெக்டா வச்சாதான் நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு எடுக்க முடியும். நம்ம ஒரு அடியோ தள்ளி 2 அடி அந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்ம ஈல்டு நம்ம எதிர்பார்த்தது ரிசல்ட் எடுக்க முடியாது. அதனால தான் அவ்வளோ பொறுமையாக பார்த்து நாம் சரி மரத்துக்கடியில் வந்துருச்சு நான் என்ன பண்ண முடியும். நான் அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. மரத்துக்கடியில் தான் சொல்லுங்க. இருந்தாலும் அமெரிக்கா யூசியர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வச்சு பாக்குறாங்க. அவ்வளவு அக்யூரேட்டா அவங்க எல்லாம் இப்படி சொல்றதெல்லாம் மரத்து கேப்ல அடிச்சு எட்டடிச்சு விட்டு கரெக்டா வச்சுட்டு போயிடறாங்க. இவர் மரத்துக்கு அடியிலேயே தான் இருக்குமா கரெக்டா அந்த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. ரெண்டாவது நீங்க இன்ச்சு பை இன்ச்சா நழுத்தி இத்தனை தடவை அவங்க செய்யவே மாட்டாங்க.
ஆமா ஆமா. அதுலதாங்க உங்க மேல எனக்கு புது நம்பிக்கை வந்தது. சரி, இவர் ஏதோ சம்திங் பண்றாரு, ஏதோ மிஷினரி செஞ்சு ஏதோ பண்றாரு அப்படின்னு தான் நம்பிக்கை வந்துடும். ஆமா ஆமா ஆமா. நீங்க அது இல்லாத அப்புறம் நீங்க பாயிண்ட் ஓட சொன்னீங்க, தண்ணி வந்தது. நான் அடிக்கடி கூப்பிட்டு உங்களை பேசுனதுனாலயும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. 4 நாள் வெயிட் பண்ணதுதான் பெஸ்டா தெரியுதுங்க. அவசரப்பட்டு உங்களை கூப்பிட்டு இது பண்ணா உங்க கரெக்டா நீங்க இது பண்ண முடியாதுங்க. ஆமா ஆமா. நீங்களும் இடையில எனக்கு கூப்பிட்டே இருந்தீங்க. நான் இருனா ஒரு 2 நாள் இருங்க, ஒரு நாள் இருங்கன்னு வெயிட் பண்ண. அது இப்பதான் தெரியுதுங்க என்ன காரணம்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நம்ம அந்த அளவுக்கு ஒரு 72 ஹவர்ஸ் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறோம். ஒரே நாள்ல நம்ம அது எல்லாமே ஒரு பாயிண்ட் நீங்க ஒவ்வொரு நிமிஷம் நிறுத்தும் போது ஒரு 10 நிமிஷம் கேப் பிடிச்சு சொல்றீங்க. அது என்ன ரீசன் அப்ப நானா நினைச்சிட்டுங்க சம்திங் ஏதோ பண்றாரு, பார்த்து தான் நம்மளுக்கு சொல்றாருன்னு அப்பதான் முடிவு பண்ணுங்க. ஆமா 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 ஆமா. கரெக்டா நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லுவோம். அதுவும் இல்லாத நீங்க அந்த 780 போகும்போதெல்லாம் முழுசா மனசு விட்டுட்டீங்க. தண்ணி வருமா வராதா? 800 நிறுத்திடலான்னே முடிவு பண்ணிட்டுங்க. ஆமா ஆமா. 800 நிறுத்திருந்தா தண்ணி வந்திருக்காதுங்களே, கீழே தானே இருக்கு. அதுதான் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி வேற வாட்டர் ஜோசிகார் பாக்குறது கூட அவங்க அடி கணக்கு கரெக்டா போடாதனால அவங்க தோராயமா ஒரு 800 அடின்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப 800 அடி நீங்க நிறுத்தி இருந்தா இப்ப இதுமே நம்ம தண்ணி எதிர்பார்த்துட முடியாது. டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஓட்டுங்க பாங்க 100 அடிக்கு, இல்லைன்னா கட்டிடுங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆமா, நம்ம உங்களுக்கு கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அதான் உங்களுக்கு கரெக்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் கணக்கு போட்டு சொல்லிட்டேன். நீங்க பயப்படாம 850 அடி ஓட்டுங்க, 4 ராடு ஓட்டுங்க, உங்களுக்கு தண்ணி கண்டிப்பா இருக்குது வரும். தாங்க நான் ஓட்டுனேன். நான்ல உண்மையிலேயே மனசு விட்டுட்டுனுங்க. ஏன்னா பூரா லேண்டி வாங்கிங்க சேர்த்து அதை வித்தரலாங்கிற முடிவு, இந்த தண்ணி அடிக்கலன்னா வித்தரலாங்கிற முடிவு இருந்துங்க. ஏதோ நீங்க தெய்வத்தை உங்களை அனுப்பி வச்சதுங்க. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் ஓட்டி தண்ணி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாக்குறாங்க, என்னப்பா நம்பிக்கைலாம் பேசினா நாங்கெல்லாம் உன்னைய நக்கல் பண்ண மாதிரி கிண்டல் பண்ண மாதிரி பேசினா தண்ணி எடுத்து கொடுத்துட்டாரு, அவரு எனத்தை பார்க்க போறாரு மாதிரி பேசினா இப்போவாது நம்புங்க, பரவாயில்லையில நானே இப்போ அவரை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல நம்பலாம், கரெக்டா சொல்லி செஞ்சிருக்கிறாரு, இப்படி யாருமே செஞ்சதில்லை இதுவரையில இந்த மாதிரி செல்லுல பாத்துங்க. உண்மையிலேயே இதுவரையில என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நானும் சொல்லணுங்க, இல்ல முதல்ல நீங்க அப்படி இப்படி பண்ணா நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்க, நாங்க ஓப்பனா பேசுறது இல்லைங்க. செல்லுல பார்த்து நீங்க இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஆமா ஒரு மெத்தட் இருக்கு, அது சீக்கிரட்டா வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்றோம். அது தொழில் இருக்கிறதாங்க. இருந்தாலும் நீங்க விவசாயிகளுக்கு இவ்வளவு தூரம் வந்து செய்றீங்கன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியமான இதுங்க. நீங்க விவசாயிகளுக்கு இதே மாதிரி என்னை மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா விவசாயிகளுக்கும் அந்த பண நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னா, இப்ப 1000 அடி 1300 அடி போச்சுங்கன்னா ரொம்ப பண நஷ்டம் ஆகி போயிருது. விவசாயம் ரொம்ப வேதனைக்கு ஆயிடுறாங்கன்ட்டு தான் நம்ம இவ்வளவு பொறுமையை எடுத்து போட்டுருந்தீங்களே. ஆமா இவ்வளவு பொறுமையை எடுத்து நம்ம அதனாலதான் பண்றோம். கஷ்டப்பட்டீங்க, அந்த பாக்குறவங்களையும் போய் சொன்னீங்க, நல்ல முறையா பாருங்க, விவசாயம் நல்ல முறையா. அந்த எந்த ஜோசிகாரரோ நகரக்காரரோ சொல்லவே மாட்டாங்க அதையெல்லாம். அதுலதான் அதுலயே ஒரு சின்ன எங்களுக்கு இது வந்துதாங்க. நாங்க எப்பவுமே உங்களை இந்த வீடியோவை பார்த்துட்டே இருப்போம், ஒவ்வொரு மணி நேரம் பார்த்து பெரிய நேரத்துல பார்த்துட்டே இருப்போம். அது பார்த்துதான் உங்களுக்கு செலக்ட் பண்ணேன். அதுதான் நம்ம நேரடியா ஒரு 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் நம்ம நிலத்தை ஆராய்ஞ்சு நம்ம உடனே முடிவு எடுக்கிறது அது ஒரு தவறான விஷயம். அது அந்த அளவுக்கு சக்சஸை கொடுக்காது. நம்ம பொறுமையா செக் பண்ணி ஒரு டைம் எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் அந்த சக்சஸ் கொடுக்கும். உடனே நம்ம முடிவு பண்ணி ஒரு இடத்துல போர் போடக்கூடாது. வச்சு என்ன வருதோ கலர் கொடுத்துட்டு, ப்ளூ கலர் வந்தா தண்ணி வரும், பழுப்பு வந்தா கல்லு, லைட் கல்லு, ரெட் கலர் ரெட் ராக் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கலர் கொடுக்குறதுங்கிறது இல்ல. ஆமா அது மிஷினோட செட்டிங். ஆமாங்க, அது நான் பார்த்துனுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாம் போர் போட்டு ஏகப்பட்டு சம்பாதிச்ச விவசாயத்துல சம்பாதிச்ச போற போர் போட்டு 5-7 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லினோ மழையெல்லாம் போதுங்க, அதுல போட்டு எல்லாம் அதுலயே முடிச்சிடுறேன். ஆமா அதுதான். சரிண்ணா பாத்துக்கலாம், விடுங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் இந்த இன்னொரு பாயிண்ட் வச்சு கொடுங்க எனக்கு. பாத்துக்கலாம். நம்ம நிலத்துல இன்னொரு பாயிண்ட் எங்கன்னா தரமா வர்றதை பார்த்து வச்சு உங்களுக்கு தரேன், நீங்க அதையும் ஓட்டிக்கோங்க. 2 போர் ஓட்டிக்கோங்க, ஒரு நல்லா தண்ணி சரி கட்டி பொறுமையா 2 நாள்ல பாருங்க. ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். நீங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, அப்புறம் நான் பாயிண்ட் வச்சுக்கலாம். சரிண்ணா பார்க்கறது மட்டும் பொறுமையா பாருங்க. நான் ஒன்னும் அவசரப்பட்டு போன் பண்ண இல்லைங்க.
ஓகேண்ணா ஓகேண்ணா. எனக்கு செஞ்ச மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து இதே மாதிரி ஆமாம் நிறைய ஆமாம் பேர்த்துக்கு நல்லா நீங்க பாயிண்ட் வச்சு தண்ணி எடுத்துக்கணும். ஆமாண்ணா அதான் என்னோட ஆமாண்ணா. மனசுல இருக்கிறது. என்னன்னா நான் அவ்வளவு தூரம் வேதனைப்பட்ட எனக்கு தான் அது புரியுது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனாலதான் உங்களை நான் சொல்றேன், உங்ககிட்ட சொல்றேன். ஆமாம்ண்ணா கண்டிப்பாக எல்லா பக்கத்துலயே விவசாயிகளுக்கும் பாக்குறேன், நம்ம. எல்லா விவசாயியும் பக்கத்துல எங்க ஊரு எங்க ஏரியாவிலேயே பாக்குறேன். பயங்கர கஷ்டம். டெய்லி எங்க ஊரை சுத்தி டெய்லி 2 வண்டி ஓடிட்டே இருக்கு. ம் 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 அதேதான் அதேதான் அதேதான். அதனால நம்ம சொல்றேன். நம்ம வச்சு உங்களை எவ்வளோ முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவசாயிங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வரோண்ணா. சரி. ஏன்னா என்னால் ஒர்க்கும் பார்த்துட்டு இது பார்க்கறது நிறைய பேருக்கு பண்ண முடியதில்ல. ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தான் பண்ண முடியுது. சிரமம் தாங்க. ஆனா ஆமாம் பொறுமையாவும் இருக்கணுங்க. நாங்க பொறுமையா, விவசாயி பொறுமையா இருக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்கண்ணா பார்த்துக்கலாம் விடுங்க. சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஓகே நன்றி. ஓகேண்ணா ஓகே.